அனைவருக்கும் வணக்கம். சிறகின் ஓசை தமிழ் அறிவோம் சேனலில் இன்று படித்ததில் பிடித்தது. ஒரு நாள் கண்ணன் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார். கண்ணன் என்ன செய்வான் நமக்கே தெரியும் இல்லையா? தன்னோட நண்பர்களோட சேர்ந்து மாடு மேய்த்திருந்தார். மாலையாகிவிட்டது, ஒரே பசி வர ஆரம்பித்து விட்டது. உடனே அந்த நண்பர்கள்லாம் சொன்னாங்க, பசி வந்துடுதே கிருஷ்ணா, என்ன பண்றது? சரி, எங்க பக்கத்துல முனிவர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அங்க போய் கண்ணன் எங்களுக்கு எல்லாம் பசிக்கிறது, உங்களை உணவு தர சொன்னாரு அப்படின்னு போய் சொல்லி கேளுங்க, தருவாரு. அப்படியா சொல்லிட்டு நண்பர்கள் போனாங்க. முனிவர்கிட்ட கேட்டவன, முனிவர் இவங்க எல்லாம் யாருன்னு கூட திரும்பி பார்க்காம அவங்க யாகத்திலேயே கர்மமே கண்ணா இருந்தாங்க. திரும்பவும் கிட்ட போய் மெதுவான குரல், ஏன்னா முனிவர்களாச்சே, ரொம்ப பவ்யமா திரும்பவும் கிட்ட போய் எங்களுக்கெல்லாம் பசிக்குது முனிவர்களே அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அப்பவும் அவர் கண்டுக்கவே இல்லை, பேசாம இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஓடி கிருஷ்ணன்ட்ட சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்கிறது கிருஷ்ணா. கேட்டா அவங்க எல்லாம் கண்டுக்கவே இல்லை எங்களை. கண்ணன் எங்களை அனுப்பினான்னு சொன்னேன், அதை கூட அவங்க கேட்கல, செவி சாய்த்து அப்படின்னு. அப்படியா, சரி நீங்க ரிஷி பத்தினிகள்கிட்ட போய் கேளுங்க. சரின்னு ஓடி போய் எல்லாரும் என்ன பண்றாங்க, ரிஷி பத்தினி கிட்ட பசிக்கிறதுங்கிறாங்க. உடனே அவங்க எல்லாம் சமைச்சு ரெடியா வச்சிருக்காங்க, இந்த யாகம் பண்றாங்க இல்லையா முனிவர்கள். அதனால உடனே ஒரு பக்கம் ஒரு குண்டா நிறைய தயிர், பச்சடி, பாயசம் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துன்னு இங்க வராங்க. கிருஷ்ணனோட தோழர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் எல்லாருக்கும் அதை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் ஒரே திருப்தி. ஆனா சரி, எல்லாம் முடிஞ்சிருது. கிருஷ்ணா, உன்னை பார்த்த ஒரு இது எங்களுக்கு கிடைச்சது பாரு, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிருஷ்ணரை வணங்கி மகிழ்ச்சி நேரில் பார்த்ததுன்னு ரிஷி பத்தினிகள். ஆனாலும் வீட்டுக்கு திரும்பி போகணுமே, அங்க போகணுமே, திரும்ப யாகம் நடத்துற இடத்துக்கு. முனிவர்கள் என்ன பண்ணுவார்களோ அப்படின்னு ஒரே திரும்பி சென்றா என்ன நடக்குமோன்னு பயந்தாங்க. அப்ப அப்படியா, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன மட்டும் மனசுல நினைச்சுங்க, உங்க கணவரை பார்க்கும்போது பயம் எல்லாம் போயிடும். அப்புறம் அவங்களும் திரும்பி போனாங்க. முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கோபப்படாமல் ஏற்றுக்கொண்டார்கள் மனைவி. ஒரு பெண் மட்டும் என்ன பண்றான்னா, கண்ணனை நினைச்சே அப்படியே உயிரை விட்டுடுற. அதாவது ஒரு முனிவர் மட்டும் ஏற்றுக்கொள்ளல். மீதி முனிவரோட மனைவிகளும் போயிடுறாங்க. அவ மட்டும் இறந்து போயிடுறா கண்ணன் நினைச்சுன்னு. அந்த கண்ணன் மேல இருக்கிற பக்தி எந்த அளவுக்கு இருந்தது எனக்கு அந்த அளவுக்கு இல்லையே, அதனால நான் ஊரை விட்டு போறேன்னு சொன்னாலும். யார் தெரியுமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை. அதான் தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலன்னு சொன்னாலும். இது படித்ததில் பிடித்தது. நீங்களும் இந்த கதையை கேளுங்க.